வணக்கம் மக்களே. யூரோ 2024 சூப்பரா நடந்து போயிட்டு இருக்கு. ஜெர்மனி தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குவார்டர் ஃபைனல் ஸ்டேஜஸ் வந்தாச்சு. குவார்டர் ஃபைனல்னாவே மொத்தம் 8 டீம் வரும்னு எல்லாத்துக்குமே தெரியும். தரமான 8 டீம் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மொத்தம் 2 மேட்சஸ், மொத்தம் 4 டீமை பத்தி பேச போறோம். 2 மேட்ச் என்னென்ன மேட்ச் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்பெயின் vs ஜெர்மனி. அது வந்து ஜூலை 5ஆம் தேதி நைட் 9:30 மணிக்கு இந்தியன் டைம்ல நடக்க போகுது. அதுக்கு அடுத்த மேட்ச் ஜூலை 6ஆம் தேதி நைட்டு 12:30 மணிக்கு போர்ச்சுகல் வெர்சஸ் பிரான்ஸ் நடக்க போகுது. இந்த 2 மேட்சுமே தரமான மேட்ச். 4 டீமுமே செமையான டீம். 4 டீமுமே வந்து கப்படிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள டீமா அதாவது கருதப்பட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்பெயின் வெர்சஸ் ஜெர்மனி முடிச்சுட்டு அடுத்த போர்ச்சுகல் வெர்சஸ் பிரான்ஸுக்கு போகலாம். ரோட் டு குவார்டர் ஃபைனல் ஆஃப் ஸ்பெயின் அப்படி பார்க்கலாம். மொத்த குரூப் ஸ்டேஜஸ்ல மொத்தம் 3 மேட்சஸும் ரவுண்ட் ஆஃப் 16ல ஒரு மேட்சும் விளையாண்டுதான் ஸ்பெயின் வந்து இப்போ குவார்டர் ஃபைனல் வந்திருக்காங்க. குரூப் ஸ்டேஜஸ்ல 3 மேட்ச் என்னென்ன டீமா ஃபேஸ் பண்ணிருக்காங்க ஸ்பெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து குரோஷியா கூட 3-0 அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் மேட்ச் இட்டாலி கூட 1-0 அப்படின்னு சொல்லி வின் பண்ணிருக்காங்க. தேர்ட் மேட்ச் அல்பேனியா கூட 1-0 அப்படின்னு சொல்லி வின் பண்ணிருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் 16ல ஜார்ஜியாவை 4-1 அப்படின்னு சொல்லி வின் பண்ணிருக்காங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆப்போனன்ட் டீம் இதுவரை ஸ்பெயினுக்கு வந்து கோல் போடவே இல்லை. அப்ப ஏன்னா 1 வந்து ஜார்ஜியா போட்டிருக்குன்னு சொன்னது பார்த்தா அதுவுமே வந்து ஒரு ஓன் கோலா போயிருச்சு. அதுல இருந்து ரெக்கவர் ஆகி கம்பேக் கொடுத்து ஸ்பெயின் வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்பெயினோட ட்ராக் ரெக்கார்ட் பயங்கரமா இருக்கு. எந்த ஒரு மேட்சும் வந்து சலசலப்பு இல்லாம நீட்டா வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து குரூப் பில வந்து குரூப் ஸ்டேஜஸ்ல வந்து இடம் பிடிச்சிருந்தாங்க. குரூப் டாப்பரா பினிஷ் பண்ணிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து ஹோஸ்ட் நேஷன்ஸ் ஆஃப் ஜெர்மனி எடுத்து பார்த்தோம்னா, அவங்களோட ரோட் டு குவார்டர் ஃபைனல்ஸ் எடுத்து பார்க்கலாம். இவங்களும் வந்து குரூப் ஸ்டேஜஸ்ல 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் 16 ஒரு மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இப்போ குவார்டர் ஃபைனல் வந்திருக்காங்க. குரூப் ஸ்டேஜஸ்ல அந்த 3 டீம் யார் யாருன்னு பார்க்கலாம். அப்படியே ரவுண்ட் ஆஃப் 16 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் கூட விளையாண்டாங்க அப்படின்னா, ஜெர்மனி வந்து ஸ்காட்லாந்து கூட விளையாண்டுச்சு. 5-1 சொல்லி ஓப்பனிங் மேட்ச், தரமான மேட்ச். ஜெர்மனி ஸ்காட்லாந்து மேட்ச் ஒன் சைடா வின் பண்ணிட்டு போனாங்க ஸ்காட்லாண்ட வந்து ஜெர்மனி. செகண்ட் மேட்ச் யார் கூட விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹங்கேரி கூட விளையாண்டாங்க. 2-0 அப்படின்னு சொல்லி வின் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது யாருமே எதிர்பார்க்காத சுவிட்சர்லாந்து கூட விளையாடும் போது ரிசல்ட் வந்து 1-1 அப்படின்னு சொல்லி வந்தது. அதை வந்து ஜெர்மனினால ஏற்றுக்கவே முடியல. கடைசியில டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது ரவுண்ட் ஆஃப் 16 தான் சூப்பரா விளையாண்டாங்க. டென்மார்க்கோட 2-0 அப்படின்னு சொல்லி வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டீம் வந்து ஒரே ஒரு டிரா மட்டும் இங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க குரூப் ஸ்டேஜஸ்ல. மற்ற எல்லாமே வந்து கிளீன் ஷீட் வின் தான், பெரிய கிளீன் வின் தான். ரொம்ப வந்து யாரையும் அழுத்திக்காமலாம் வின் பண்ணிருக்காங்க. ஜெர்மனி வந்து குரூப் ஏல வந்து இடம் பிடிச்சிருந்தாங்க. குரூப் டாப்பராகவே ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. குரூப் ஏ டாப்பரும் குரூப் பி டாப்பரும் இப்போ வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்ல மோத போறாங்க. இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஹெட் டு ஹெட் இந்த 2 டீமுக்கும் யூரோப் கப்ல பார்த்தா அப்படின்னா 2 மேட்ச் வந்து ஸ்பெயின் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து ஜெர்மனி வின் பண்ணியிருக்காங்க. ஆனா ஸ்பெயினுக்கும் ஜெர்மனிக்கும் ரீசெண்டா மிகப்பெரிய மேட்ச் நடந்தது வந்து 2008ல யூரோப் கப்ல ஃபைனல்ஸ் தான். 1-0 அப்படின்னு சொல்லி வின் பண்ணும் ஸ்பெயின். பெர்னாண்டோ டோரஸ் வந்து கோல் போட்டு ஸ்பெயினுக்கு அந்த யூரோப் கப் ஃபர்ஸ்ட் யூரோப் கப்பை வந்து எடுத்து கொடுப்பாரு. ஸோ வந்து அதுதான் மிகப்பெரிய மேட்ச். அதுக்கு பழிவாங்கிறதுக்கு 2010ல அவங்களுக்கு ஜெர்மனிக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. வேர்ல்ட் கப்ல செமிஃபைனல்ல ஸ்பெயின் vs ஜெர்மனி நடக்கும். ஸ்பெயின் வந்து அதுலேயும் வின் பண்ணி ஃபைனல்ஸ் போய் நெதர்லாண்டை வின் பண்ணி 1-0ன்னு கப் எடுத்துட்டு போயிடுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு மொமெண்டா இருந்தது ஸ்பெயினுக்கு. 2012லயும் மறுபடியும் ஸ்பெயின் வந்து கப் அடிச்சாங்க யூரோப் கப்பு. ஸோ யூரோப் கப்ல இப்போதைக்கு டாமினேட் வந்து ஜெர்மனி வந்து ஸ்பெயின் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க 2-1 அப்படின்னு சொல்லி ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா, இந்த மேட்ச்ல வந்து கீ பிளேயர்ஸ் 2 டீமுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெயினுக்கு வந்து வில்லியம் யாமாலும் இருக்காங்க. இந்த பக்கம் முசிலா இருக்கா அப்படி. ஸோ 2 ஜெர்மனியில முசிலா இருக்கா அப்படி. 2 டீமுக்குமே வந்து யங்ஸ்டர்ஸ் சலிக்காம இருக்காங்க. அதுக்கு தகுந்த அப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் நல்லா இருக்காங்க. ஸோ 2 டீமுமே வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உலகமே வந்து ஸ்பெயின் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை வந்து வெளியே போட்டுட்டு இருக்காங்க. பட் என்னோட கருத்து கணிப்பு என்ன அப்படின்னா, ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா, ஹோஸ்ட் நேஷன் வந்து ஜெர்மனி. டோனி க்ரூஸ் இருக்கு அப்படி. அவரோட கடைசி யூரோ அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இதோட ரிட்டையர் ஆக போறது ஃபுட்பால்ல இருந்து. அது மட்டும் இல்லாம ஜெர்மனியும் வந்து ஒரு நல்ல டீம் செட்டப்ல தான் இருக்காங்க. ஜெர்மனி சொல்ல வரேன் எதனால அப்படின்னா, ஹோஸ்ட் நேஷன் ஃபுல் வந்து ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்கும். 12th மேனா ஆடியன்ஸ் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கையில ஜெர்மனி சொல்றேன். உங்க ப்ரெடிக்ஷன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது வந்து ஜெர்மனி vs ஸ்பெயின் vs ஜெர்மனியோட மேட்ச் ஓவரால் இப்போதைய ரிவ்யூ. நெக்ஸ்ட் மேட்ச் மிகப்பெரிய மேட்ச், உலகமே காத்துட்டு இருக்கிற மேட்ச். அண்ணன் தலைவர் இறங்க போறாரு. போர்ச்சுகல் வெர்சஸ் பிரான்ஸ். போர்ச்சுகல்னாவே எல்லாத்துக்கும் தெரியுற ஒரே ஆள் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவரு ஓப்பனா அறிவிச்சிட்டாரு, இதுதான் தன்னோட கடைசி யூரோ அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா வந்து இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணிட்டு போகணும் தான் அவர் ரொம்ப ஆசைப்படுவாரு. ஆல்ரெடி ப்ரீ குவார்டர்ல வந்து ரவுண்ட் ஆஃப் 16ல ஒரு பெனால்ட்டி மிஸ் பண்ணி அழுது மறுபடியும் ரெக்கவர் ஆகி வந்ததெல்லாம் எல்லாருமே பார்த்தோம். ஸோ இந்த மேட்சை பத்தி டீட்டெயிலா வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி
ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்த மாதிரியே எப்படி ரோட் டு குவார்டர் ஃபைனல், அதே மாதிரி ரெண்டு டீமும் குவார்டர் ஃபைனல் ஹெட் டு ஹெட். அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரோட் டு குவார்டர் ஃபைனல் போர்ச்சுகல் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். குரூப் ஸ்டேஜஸ்ல குரூப் எஃப்ல வந்து போர்ச்சுகல் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டேபிள் டாப்பராக ஃபினிஷ் பண்ணுறாங்க. 3 மேட்ச் இதுலேயும் வந்து குரூப்ல வந்து விளையாண்டாங்க போர்ச்சுகல். அதே வந்து ஒரு மேட்ச் வந்து ரவுண்ட் ஆஃப் 16 விளையாண்டு தான் வந்து குவார்டர் ஃபைனல் வந்திருக்காங்க. ஸோ 3 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து செச்சியா கூட 2-1 அப்படின்னு சொல்லி வின் பண்ணுவாங்க. செகண்ட் மேட்ச் வந்து டர்க்கியோட 3-0 அப்படின்னு வின் பண்ணுவாங்க. ஆனால் மிகப்பெரிய அதிர்ச்சியாக 3வது மேட்ச்ல இருந்தது. ஜார்ஜியா டெபியூட்டன்ட், அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா உள்ள வந்திருக்காங்க. அவங்களோட வந்து 2 கோல் வாங்கி போர்ச்சுகல் மேட்சை லாஸ் பண்ணிடுவாங்க. யாருமே எதிர்பார்க்கல. இருந்தாலும் டேபிள் டாப்பரா வந்து 2 மேட்ச்லயே முடிச்சனால ரவுண்ட் ஆஃப் 16 வந்து யாரை மீட் பண்ணி வந்தாங்க அப்படின்னா ஸ்லோவேனியாவை தண்ணி காட்டிட்டாங்க. ஸ்லோவேனியா 0-0. ஒப்லாக் தான் வந்து கோல் கீப்பர். லாலிகாவை ஃபாலோ பண்ண எல்லாத்துக்குமே தெரியும், சாம்பியன்ஸ் லீக்கை ஃபாலோ பண்ண எல்லாத்துக்குமே தெரியும். ஒப்லாக்குக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட போட்டிகள் இருக்கு. இதுல வந்து அதிகமா ஹெட்டா இருந்தது வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். ஒப்லாக்கு என்ன செய்தின்னு சொல்லி கேட்பாரு. ஆனா போன மேட்ச்ல வந்து பெனால்ட்டியை சேவ் பண்ணி அவர் நானும் இன்னும் அந்த வார்ல இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. ஃபைனலா வந்து போர்ச்சுகல் வின் பண்ணி குவார்டர் ஃபைனல் உள்ள வந்துட்டாங்க. இதுதான் போர்ச்சுகல் வந்து குவார்டர் ஃபைனல் உள்ள வந்த கதை. இப்போ வந்து பிரான்ஸ் டீமை பார்க்கலாம். பிரான்ஸ் டீம் எப்படி வந்து ரோட் டு குவார்டர் ஃபைனல் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ரோட் டு குவார்டர் ஃபைனல்ல பிரான்ஸ் வந்து குரூப் டில வந்து பிளேஸ் ஆயிருந்தாங்க. ஆனா டேபிள் டாப்பரா பிரான்ஸ்னால முடிக்க முடியல. செகண்ட் பொசிஷன்ல தான் முடிச்சாங்க. யாருமே எதிர்பார்க்க ஆஸ்திரியா தான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல முடிச்சாங்க. ஸோ இப்போ குரூப் டில என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா பிரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்திரியாவோட விளையாண்டாங்க. அந்த மேட்ச் வந்து 1-0 அப்படின்னு சொல்லி வின் பண்ணிடுவாங்க பிரான்ஸ். செகண்ட் மேட்ச் நெதர்லாந்து கூடயும், தேர்ட் மேட்ச் போலாண்டு கூடயும் டிரா. நெதர்லாந்து கூட 0-0, போலாண்டு கூட 1-1. மெப்பே வந்து பெனால்டியில் ஒரு கோல் அடிப்பாரு. இங்க வந்து ராபர்ட் லெவன்டோஸ்கி போலாண்டுக்கு ஒரு கோல் அடிப்பாரு. ஸோ மேட்ச் டிரால தான் வந்து முடியும். பிரான்ஸ் வந்து செகண்ட் பிளேஸ்ல தான் அந்த குரூப்ல முடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்புறம் வந்து குவார்டர் ஃபைனல் வந்தாங்க. குவார்டர் ஃபைனல்ல யார் மீட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான பெல்ஜியம் மீட் பண்ணாங்க. 1-0 அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவல் டைம்லயே வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க. போர்ச்சுகல் வெர்சஸ் பிரான்ஸோட மேட்ச் வந்து 2 டீமோட ரோட் டு குவார்டர் ஃபைனல் பார்த்தாச்சு. இப்போ ஹெட் டு ஹெட் பார்க்கலாம். இப்போ வந்து ஓவராலா நம்ம பார்த்துருந்தோம்னா ஹெட் டு ஹெட் வந்து 19 மேட்ச் பிரான்ஸ் வின் பண்ணிருக்கு. 6 மேட்ச் தான் பிரான்ஸ் வந்து போர்ச்சுகல் வின் பண்ணிருக்கு. இதுல வந்து டிராஸ் எத்தனைன்னு பார்த்தா மொத்தம் 3 டிரா. இதுல பியூட்டி என்ன அப்படின்னா 2016 யூரோ கப் ஃபைனல்ல பிரான்ஸ் வெர்சஸ் போர்ச்சுகல் நடக்கும். அது பிரான்ஸ்லயே ஹோம் டீம் வந்து ஹோஸ்ட் பிரான்ஸ் தான். அங்கேயே போய் பிரான்ஸ் வெர்சஸ் போர்ச்சுகல், அது யாருமே மறக்க முடியாது. அந்த ஃபைனல்ல ஃபுட்பால் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நல்லா தெரியும். கிறிஸ்டியானோ ரொனால்டோ காலில் வந்து அடிபட்டு ஸ்ட்ரக்சர்ல வெளியே போய் மறுபடியும் வந்து உள்ள வந்து அவர் வந்து வெளியே நின்று ஒரு டீம் மேனேஜரா நின்று சப்போர்ட் பண்ணி கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சு கடைசியில எட்கர் வந்து ஒரு கோலை அடிச்சு அந்த கப்பையே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. போர்ச்சுகல் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வாங்குற மொதல் இன்டர்நேஷனல் கப்பே வந்து இந்த யூரோ 2016 தான். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது வந்து அவரோட கரியர்ல ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுச்சு. அவர் பேலண்டர் எல்லாம் வாங்கியிருந்தாலுமே அது ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுச்சு. கீ பிளேயர்ஸ் ஆஃப் போர்ச்சுகல் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ, பெர்னார்டோ சில்வா, லேயோ, இவங்க 3 பேருமே வந்து ஒரு கீ பிளேயரா இருக்காங்க. பிரான்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா எம்எப்பே, கான்டே, அதுக்கப்புறம் முக்கியமான பிளேயர் கிரீஸ்மேன். இவங்க 3 பேரும் கீ பிளேயர்ஸா இருக்காங்க 2 டீமுமே. இதுல பியூட்டியான விஷயம் என்ன அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ 20 ஷாட் வந்து கோல் போஸ்ட்ல அடிச்சிருக்காரு, ஆன் டார்கெட் அடிச்சிருக்காரு. ஆனா ஒரு கோல் கூட உழுகல. ஒரு சிங்கிள் பிளேயர் அதிக ஆன் டார்கெட்ல அடிச்ச ஷாட் எடுத்த ஒரே பிளேயர் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அது ஒரு சாதனையா இருந்தாலுமே பட் இன்னும் ஒரு கோல் கூட அவரால் ஸ்கோர் பண்ண முடியலைங்கிறது வருத்தமா இருக்கு. இது கடைசி யூரோங்கிறத அண்ணா வந்து தெரிவிச்சிட்டாரு. ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ கடைசி யூரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ பார்த்தா பெப்பேக்கு இது ஒரு கடைசி யூரோவாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 டீம்ல யார் வந்து வின் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி அடிக்கும்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரிடிக்ஷனை போடலாம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து போர்ச்சுகல் சைடு, இந்த பக்கம் வந்து பிரான்ஸ் டீம். 2 டீமையும் வந்து கம்பேர் பண்ணா நம்ம வந்து என்னதான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிடிச்சிருந்தாலுமே நம்ம ப்ரெடிக்ஷன் பிரான்ஸ் தான். சரி, இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.